கம்யூனிகேஷன் பிரச்சனை நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். நமக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும், நமக்கு இன்னொரு லாங்குவேஜ் சேட் பண்ணுவாங்க, நம்ம ஒரு ஆன்சர் தேடுவோம், இன்னொரு லாங்குவேஜ்ல பதில் கிடைக்கும். இதுக்கெல்லாம் சொல்யூஷனா இருக்கக்கூடியதான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிபிகேஷனோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் கொடுத்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்க உங்க ஸ்மார்ட் போன்ல ப்ரௌஸ் பண்ணும்போது இல்ல இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் ஒன்று படிக்கிறீங்க, இந்த நியூஸை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும், ஒரு லாங்குவேஜ்ல இருந்து ஒரு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். இல்ல ஏதோ ஒரு அப்ளிகேஷன்ல நீங்க ப்ரௌஸ் பண்றீங்க, ப்ரௌஸ் பண்ணும்போது ஏதாவது டிரான்ஸ்லேட் பண்ணணும், இல்ல நமக்கு தெரியாத லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய தெரிஞ்ச லாங்குவேஜுக்கு மாத்திக்கிறதுக்கும் சரி, இல்ல நம்ம லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு மாற்ற நினைச்சாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே அப்ளிகேஷன் ஆல் இன் ஆல் அழகுராஜா மாதிரி ஜம்முன்னு நமக்கு தேவைப்படுற இடங்களை வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அந்த சூப்பரான ஆல் இன் ஆல் அழகுராஜா அப்ளிகேஷன். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் போயிருங்க. ப்ளே ஸ்டோரில் ஹாய் டிக்ஷனரின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு அப்ளிகேஷன் வரும். இல்லையா, இந்த ஐக்கான் தான். இந்த ஐக்கானை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது எல்லா அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணும்போது சில பெர்மிஷன் கேட்குற மாதிரி இந்த அப்ளிகேஷனுக்கும் சில பெர்மிஷன் கேட்கும். கண்டிப்பாக பெர்மிஷனை கொடுத்துருங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம், பெர்மிஷன் கொடுத்துடலாம். பெர்மிஷன்லாம் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு குயிக் டிரான்ஸ்லேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் இருந்து நீங்கள் என்ன லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பொதுவாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையானது இங்கிலீஷில் இருந்து தமிழ், நம்ம தாய்மொழி தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக செட் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ் டு தமிழ் சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆன் பட்டனை டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹாயின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சிம்பிள் வந்துடும். ஒரு பால் மாதிரி தான் இருக்கு இல்லையா, ஒரு ஹாய்ன்னு சொல்லி இந்த பால் வந்துச்சு அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வேலை செய்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பால் பார்க்குறதுக்கு தான் அப்படி தெரியும், பட் நீங்கள் மொபைல் விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா சைடில் ஒரு பால் மாதிரி இருந்தா இருக்கு இல்லையா, சைடில் போய் செட்டில் ஆயிரும். நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா வெளியே வர்ற மாதிரி இப்படி வந்துருச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன ப்ரௌசரில் போய் உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் என்ன ப்ரௌஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ப்ரௌஸ் பண்ண பேஜ் உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜில் இருந்தது அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய இந்த பால் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும். நீங்கள் என்ன லாங்குவேஜ் உள்ளே செட் பண்ணிக்கிங்களோ, அதாவது என்ன லாங்குவேஜ்லேருந்து என்ன லாங்குவேஜுக்கு மாற்றி தரணும்னு நீங்கள் செட் பண்ணிக்கிங்களோ அந்த லாங்குவேஜுக்கு மாற்றி தந்தது பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆங்கிலத்திலேருந்து நீங்கள் தமிழ் தான் மாற்றணும் இல்லை, பட் வேறு என்ன லாங்குவேஜ் ஆர்டிக்கல் இருந்தாலும் சரி அந்த லாங்குவேஜ்லேருந்து நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி சூப்பராக செட் பண்ணிக்கலாம். நியூஸ் ஏதோ வாசிக்கிறீங்க, அந்த நியூஸ் தமிழில் இருக்கிறது இங்கிலீஷில் மாற்றணும், இல்லை இங்கிலீஷில் இருக்கிறது தமிழில் மாற்றினாலும் நீங்கள் சூப்பராக மாற்றிக்கலாம். அந்த ஆப்பில் இருக்கக்கூடிய பேஜ் வந்துடுங்க. அந்த பேஜ் எந்த அப்ளிகேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன் பேஜில் போய் நீங்கள் இந்த பாலை ட்ராக் பண்ணால் போதும். என்ன லாங்குவேஜ்லேருந்து என்ன லாங்குவேஜ் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண நினைக்கிங்களோ சூப்பராக பண்ணிக்கலாம். ஒரு ப்ரௌசரில் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறேன், நான் ஒரு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ண போகிறேன், என்னுடைய சேட் வந்து எனக்கு தெரியலை, எனக்கு ஒரு லாங்குவேஜில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நான் பதில் பேசணும் எனக்கு தெரியல நினச்சாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். எனக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹவாரியும் ஒரு மெசேஜ் வந்திருக்கு, எனக்கு ஹவாரிங்கிறது என்னன்னு தெரியல தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அது மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். இந்த ஹாய் இங்கே பால் அது ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கு இல்லையா, அதை ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா போதும். எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி வந்துருச்சு. இதுக்கு நான் பதில் அனுப்பணும், சுகமாக இருக்கிறேன் இல்லை நன்றாக இருக்கிறேன்னு சொல்லி அனுப்ப நினச்சிங்க அப்படின்னா இதுவுமே ரொம்ப சிம்பிள். உங்கள் கூகுள் ஜிபோர்டில் போயிருங்க. கூகுள் ஜிபோர்டில் தமிழ் வர்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் இல்லை அப்படின்னா ஒரு தமிழ் கீபோர்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழில் நார்மலாக நன்றாக இருக்கிறேன்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும். நீங்கள் தமிழில் டைப் பண்ண விஷயத்தை ஈஸியாக இங்கிலீஷ்லேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் தமிழில் டைப் பண்ணுறேன், நன்றாக இருக்கிறேன்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஐக்கான் மேலே இருக்கக்கூடிய அந்த ட்ரான்ஸ்லேட் ஐக்கானை நான் ட்ராக் பண்ண போகிறேன். ஐ எம் ஃபைன் வந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வாறையும் யாராவது எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஐ எம் ஃபைன் அனுப்பிச்சிட்டேன். இதே மாதிரி அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் சரி இந்த மாதிரி தமிழில் டைப் பண்ணிவிட்டு தமிழில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஈஸியாக அந்த டிரான்ஸ்லேட்டை கொண்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். உள்ள செட்டிங்ஸில் நம்ம இங்கிலீஷ்லேருந்து தமிழ்னு செட் பண்ணியிருப்போம், ஆனால் அது தமிழ் இருந்தாலும் இங்கிலீஷில் ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் எங்கே மட்டும்தான் பயன்படுத்தணும் இல்லை, நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் எங்கே தேவைப்பட்டாலும் சரி ஒரு பால் மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு எது மேலே கொண்டு வைக்கிறீங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லேருந்து தெரியாத லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். உங்கள் தெரிஞ்ச லாங்குவேஜ்லேருந்து தெரியாதவங்களுக்கு தெரியாத லாங்குவேஜுக்கு நீங்கள் தான் அனுப்ப நினச்சாலும் ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். ஒரு சூப்பரான ஒரு ஆல் இன் ஆல் அழகுராஜா அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். கண்டிப்பாக கம்யூனிகேஷன் பிரச்சனை இருக்குது, லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா
இந்த அப்ளிகேஷன், அதாவது ஹாய் டிக்ஷனரி அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷனாக இருக்கும். உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்குது, தேவைப்பட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான், ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறவங்களுக்கு இல்லை நிறைய நேரங்களில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் கொடுத்துருங்க. நீங்கள் லைக் கொடுத்த வீடியோ மற்றவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக்கோட ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறை குறை எது இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் நல்ல தகவலை சந்திக்கும் வரைக்கும் நான் ராஜசேகர். நன்றி.